தம்பி என்ன ஏ பகவானே பகவானே நான் இன்னைக்கு மீனவன் குடும்பத்திலே போய் பிறக்கணும். அங்கதான் பிறக்கணும். பரவாயில்ல உனக்கு சாபமே. ஏ பகவானே என்ன நான் கடலுக்குள்ள அரசனுக்கு அது அரசனுக்கு மகளா போறேன். பிறக்கணும். எனக்கு கல்யாணம் எப்ப வரும்? எப்ப வரும்? 18 வயசாகும் போது பார்வதி என்னாச்சு? உன் மகன் முருகப்பெருமான் சுறா மீனா மகர மீனா இருக்காம்ல சொல்லிக்கிட்டு கடல்ல அட்டகாசம் பண்ணுவான். அவனை அடக்கிறதுக்கு நான் சிவபெருமான் பண்டாரமா வருவேன். நான் பண்றேன். அப்ப வந்து மகர மீனை அடக்கிறவங்களுக்கு மகளை கெட்டித்தாருன்னு உங்க அப்பா வரம் கொடுப்பாரு. வாய் சொல்லுவாரு. அப்ப இருவருக்கும் கல்யாணம் நடக்கும். முருகப்பெருமானுக்கு சாப விமோச்சனம் தீருமப்பா. சரி அந்த வார்த்தையை கேட்டு பார்வதி அம்மன் சிறு குழந்தையாக பெட்டகத்துறை அமர்ந்திருக்க முருகப்பெருமான் கடலுக்குள்ள மகர மீனாக மாறு. எப்படி வாராங்க பாருங்க. எப்படி வாராங்க? அப்ப நான் சொல்லை தட்டாத வேலவன், நான் சொல்லை தட்டாத வேலவன், கடலிலே மகர மீனாகினா, கடலிலே மகர மீனாகினா, சுப்பமாய் சிறு பெட்டக கோவிலுக்குள், சுப்பமாய் சிறு கோவிலுக்குள், சிவகாமி சிறு பிள்ளையாகினா, சிவகாமி சிறு பிள்ளையாகினா. அப்பனார் சொல்லை தப்பாத வேலவன் வேலவன் மகர மீனாக இருந்து கொண்டு சிவகாமி பார்வதி சிறு குழந்தையாக பெட்டிக்குள்ளே அமர. சரிதான். அந்த மகர மீன் வந்து முதுகுல பெட்டியை சுமந்துட்டு போகுது. சுமந்துட்டு ஏ தம்பி கடல்ல ஒரு தாய் தான் பெத்த பிள்ளைய வயிற்றுல சுமப்பா. சுமப்பா. அதிசயத்தை பாத்தியா? அதிசயத்தை பாருங்களேன். இப்போ பிள்ளை வந்து தாயை சுமந்துட்டு போகுது. தாயை சுமந்த மகர மீனானது, தாயை சுமந்த மகர மீனானது, பார்வதி அம்மன் குழந்தையை மாறாள். பார்வதி அம்மன் குழந்தையா மாறாள். பார்வதி அம்மன் குழந்தையாக பெட்டகத்திலே சுமந்து வருகிறான் மகர மீனாகப்பட்டவன். வேல்முருகன் சுமந்து வரக்கூடிய போது என்னையா கடலுக்குள்ள பார்வதி அம்மையே வாரால குழந்தையாக வந்துட்டானே. கடலுக்குள்ள என்ன அதிசயம் நடக்கு பாருங்க. என்ன அதிசயம்? கொத்து கொத்தாய் பவள கொடிகளும், கொத்து கொத்தாய் பவள கொடிகளும், கொழுந்து விட்டங்கே கூட்ட படருதான், விட்டங்கே கூட்டை படருதான், மோதி சங்கிகள் முன்னே முழங்கிட, மோதி சங்கிகள் முன்னே முழங்கிட, சிப்பி முத்துக்கள் சங்கு சத்தம் போட, சங்கிகள் சங்கு சத்தம் போட, மோரி சங்குகள் பார்வதி அம்மா வரால் 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 என்று போடுது. வரால் 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 சொல்லுது. கொத்து கொத்தாய் பவள செடிகள் கொழுந்து விட்டு கூட பருதான். ஆமா. ஏன் நம்ம அம்மா பார்வதிய குழந்தைய வர கடலுக்குள்ள. அப்ப அம்மனுடைய பார்வதி அம்மன் பெட்டக வரக்கூடிய போது அந்த கடலுக்குள்ள மீன் தானே இருக்கும். மீன் தானே இருக்கும். பெரிய மீனா முருகப்பெருமான் வாராரு. பார்வதியை சுமந்து வர போது என்ன மீன் வருது பாருங்க. என்ன மீன் வருது? சகல மீன்களும் கூட்ட தொடரவே, சகல மீன்களும் கூட்டை தொடரவே, தம்பி இலங்கையை நோக்குதான், அந்த இலங்கையை நோக்குதான், சுழலியரசன் கண்ணுக்கு தோன்ற, அரசன சங்கடவன் தோன்ற, வெக்கம் தப்பி போன மாதிரி மீன் பெட்டியை சுமந்துட்டு போகுது. லக்க தப்பி போகுது. ஏ தம்பி என்னனே? இலங்கை தேசத்தை பார்த்து போன மீன் பெட்டி ஆமா. நம்ம ராமேஸ்வரம் தாண்டி உத்தரகோசம் அங்கே பார்த்தோன்னா மீன் திரும்பிட்டாங்க. திரும்பிடுது. அது திரும்பின பெட்டியை பார்த்து யாரு கண்ணுக்கு தெரியுது? யார் கண்ணுக்கு? தோணிக்காரர்கள் கண்ணுக்கு தோன்றாமல், தோணிக்காரர்கள் கண்ணுக்கு தோன்றாமல், அரசனின் கண்ணுக்கு தெரியுதான், அரசனுக்கு தோன்றுதான். தோணிக்காரர்கள் எத்தனை பேர் கடல்ல போறாங்க? எத்தனை பேர் பிடிச்சிருக்காங்க? அவங்க கண்ணுக்கு அந்த பெட்டி தெரியலையே. ஏ தம்பி பெட்டி யாரு கண்ணுக்கும் தெரியாம அவங்களுக்கு தெரியலையே. அதானே. அதிகரசன் கடற்கரையில புள்ளைக்கா தவறு இருக்கான், அவன் கண்ணுக்கு தெரியுது. அவங்க கண்ணுக்கு பிடிக்கிறது. அதிகரசன் பார்க்கான், இது என்ன கடலுக்குள்ள பெட்டி வருது. பெட்டி வருது. பாரதி அம்மைய பிள்ளையா வந்துகிட்டு இருக்கா. வருதானே. அவன் புள்ள வரம் கேட்காமல. ஆமா. அப்ப சிவபெருமான் எப்படி திசைய மாத்தி விடுதாரு பாருங்க. வராரு. என்று பாரதி அம்மன் குழந்தையாக பெட்டகத்தில் இருக்கும் போது வருகின்ற பொழுது அது எங்க வருது பாருங்க. எங்க வருது? அதிகரசனின் கையை சேர்ந்திட, அரசன் கையை சேர்ந்திட, அம்மை பார்வதி குழந்தையை வாராளே, பார்வதி குழந்தையாய் வாராளே. அதிகரசனை பார்த்து வருது பெட்டகமானது. அதே வந்து உத்தரகோச மங்கை கடற்கரையை வந்து சேர்ந்தது. ஆமா. ஏன் பெட்டிய பாப்போமா? பெட்டி பாக்கமா? ஏன் பெட்டி எப்படி பெட்டி நல்ல சைஸா இருக்கியா? ஏ தம்பி தங்க பெட்டியா வந்திருக்க, சரியான பெட்டியா இருக்க இன்னைக்கு. ஏ தம்பி என்னனே? எத்தனை ஊர்ல பெட்டி கேப்பா, இப்படி பெட்டி வராது. ஆகா. பெருமாள் பத்தாய நிறைய பெட்டி வந்திருக்கு. ஏகப்பட்ட பெட்டி இருக்கு. பார்வதி அம்பிகையாகப்பட்டவள் தங்க பெட்டகத்துக்குள்ள குழந்தையா இருக்க. அதிகரச பெட்டியை திறந்து பார்க்கான். பார்க்கலாம். என்ன அதிசய பொருள் கிடைச்சிருக்க திறந்து பாப்போமா? ஆமா. அது
அதியரசன் குழந்தையை திறந்து பார்க்கும் போது பெட்டிக்குள்ள பார்வதி அம்மா எப்படி இருக்கா பாருங்க. எப்படி இருக்கா? செல்ல சிரிப்பாணி சிரிப்பாலம் பார்வதி, சிரிப்பாணி சிரித்தாலம் பார்வதி. அம்மா நீங்க ஒரு கோவை, நீங்க ஒரு கோவை. ஆதிசக்தியும் வருகிறாள் அம்பிகை, ஆதிசக்தி வருகிறாள் அம்பிகை. அதியரசனின் மகளாக வருவாளா, அதியரசனின் மகளாக வருவாளா. அம்மா ஒரு கோலவை சக்தி, அம்மா ஒரு கோலவை சக்தி. பார்வதி அம்மன் அதியரசனுக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி பெட்டகம் வருகிறது. பெட்டகத்தை திறந்து பார்த்தாங்க. குழந்தையானது அம்மா பார்வதி செல்ல சிரிப்பானி சிரிக்கா பாருங்க. அம்மா கையில என்னது இருக்கு? என்ன இருக்கு? செல்ல காப்பிட்டு கையை கோலுக்கியே, காப்பிட்டு கையை கோலுக்கியே. சிவகாமி சிறு பிள்ளையாகினா, சிவகாமி சிறு பிள்ளையாகினா. ஆதிசக்தியோ பார்வதி அம்மனோ, ஆதிசக்தியோ பார்வதி அம்மனோ. அதியரசனுக்கு மகளாக வந்தாளா, தனக்கு மகளாய் வந்தாளா. அதியரசன் மகளாக பார்வதி வந்து அவதாரம் எடுத்தாளே. அதியரசனுக்கு சந்தோஷம். கடற்கரையில தங்க பெட்டகத்துல குழந்தை கிடைச்சிருக்கு. ஆமா, நம்மள குழந்தை இல்லாம தவம் இருக்கோம். குழந்தை வரம் கொடுத்திருக்காரு சிவபெருமான். ஆமையா. ஏ அருணவல்லி, ஏமாங்க வா, இவங்க வாமா. கடவுள் நமக்கு குழந்தை வரத்தை கொடுத்தாரு. தந்துட்டாங்க. இந்த குழந்தைய பிடியே, இந்த குழந்தைய பிடி. எடி தங்க பெட்டகத்துக்குள்ள ஆமா, இந்த குழந்தை இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா ஒரு மாதிரி உருண்டு வருது. ஏடி என்னடி? ஏடி இந்த குழந்தைய பிடிட்டி. எடி இவ்வளவு அழகா இருக்கு. ஏடி எம்பிட்டு அழகா இருக்கு. ஆமாங்க. ஏடி என்ன பிள்ளைன்னு பார்த்து சொல்லு அருணவல்லி. இவங்க பொம்பளை பிள்ளை. எப்படி பார்த்த? பாட்டேன். ஏடி ஏடி நீ பண்ண. குழந்தை ஏன்ட்டு தாடி. தரமாடி. எனக்கு பிள்ளை வேணும். அதியரசன் எனக்கு வேணும். எத்தனை வருஷம் பிள்ளை இல்லாம இருந்திருக்காங்க. பார்வதி அம்பிகையை சிறு குழந்தையாக வடிவம் கொண்டு வந்திருக்கிறார். சரி. அப்பந்தான் அருணவல்லி சொல்லுதா, எப்படி சொல்லுதா? எத்தனை பேர் என்னைய உத்தரகோச மங்கையில மலடி மலடின்னு சொன்னாங்க. நான் எத்தனை பேருக்கு பிச்சை இட்டாலும் சிவன் எனக்கு குழந்தை பிச்சை கொடுத்துட்டாரு. என் தாயாகப்பட்ட ஆதிசக்தி பார்வதி அம்மன் எடுத்துக்கொண்டு அருணவல்லி அதியரசனை சேர்ந்து உத்தரகோச மங்கையில எப்படி தாலாட்டு படிக்காங்க. எப்படி படிக்காங்க? 12 வருஷமா புள்ள இல்லாத வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா ஆமா, அப்போ எப்படி இருந்திருக்கும்? பாடிக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளைகளாகிய நெல்லை முத்துமாரி வில்லிசை பாராட்டி நம்ம வீட்டு பிள்ளைகள் படிக்கிட்டு நமக்கு தங்க ஆடைகளை பொன்னாடைகளை கௌரவித்து நமக்கு ஒரு வேஷ்டி சட்டையும் எடுத்து கொடுத்தது. சரிதான், அன்பு பாசத்தோடு. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் எனக்கு வேட்டி எடுத்து கொடுப்பாங்க, தருவாங்க. அது நம்ம அடுத்த ஊர்ல இந்த ஊர்ல எடுத்து கொடுத்தாங்க சொல்லி படிப்பம் கொடுத்துட்டு அப்படி பாசத்தோடு நமக்கு பரிசளித்த பெருமாள் குறித்த பக்த கோடிகள் சார்பாகவும் மதிப்பிற்குரிய பெரிய நாட்டாமையா அவர்களுக்கும் பக்த கோடி நிர்வாகிகளுக்கும் பார்வதி அம்மனுடைய கதை அம்மன் பிறந்த போது எங்களுக்கு தங்க ஆடைகளை கௌரவித்து கொடுத்த அனைத்து சபை கோடி பக்த கோடி பெருமக்களுக்கும் எங்க அம்மனுடைய அருளால எங்க பார்வதி அம்மன் மகளாக பார்வதி பிறந்திருக்க
தெய்வத்துக்கும் தாலாட்டு உண்டு. அப்பதான் உறங்கும். ராமர் தாலாட்டு வேற வேற, மற்ற அம்மனுக்கு தாலாட்டு வேற. ஆமையா, இந்த கடற்கரை அரசனுக்கு மகளா பிறந்த பார்வதிக்கு தாலாட்டு வேற வேற. யாத்த பார்வதி பிறந்த நேரம் ஆமா. உத்தரகோச மங்கையில சரிதான். அதிரச பூமானுக்கும் என்னையா? அரணவல்லி பெண்குடியாளுக்கும் பிடிக்கும். அம்மனுடைய கதை படிக்கும் போது தாய்மார்கள் தயவு செய்து கொலவப்படணும். கொலவப்படணும். ஏன்னா அம்மனுக்கு பிடிச்சது கொலவதான், கொட்டு சத்தம் கிடையாது. ஆமா. கோவில் பூசாரிக்கு என்னது? நல்ல அன்பளிப்பு செய்த சரி. கோவில் நிர்வாகி தலைவர்களுக்கும் ஆமையா. பட்டு வேஷ்டி. சரி. அண்ணாச்சி பூசாரி எனக்கு பட்டு வேஷ்டி, அவங்களுக்கும் பட்டு வேஷ்டி கொடுத்து பாருங்களேன். அழகாக எடுத்து கொடுத்த அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் ஆமா. நன்றி இழந்த வணக்கத்தோடு பூசாரி பெற்றுக் கொள்கிறார்கள். சரி. இப்படியாக இருக்கும்போது இருக்கின்ற பொழுது என் ஆதிசக்தி பார்வதி அம்மா எப்படி தாலாட்டு படிக்கிறார்கள். எப்படி படிக்காங்க? ஹரிஹிரரிரரோ. எப்படி அதிசயம் எந்த ஊர்ல இல்லாத அதிசயம் நம்ம ஊர் நடக்கு பாருங்க. எப்படி? அம்மா பிறந்த நேரம் மாறி மழை பொழியுதுன்னா சரி, இந்த ஊர் இன்னைக்கும் பத்தி பெருகி பால்பான பொங்குமா. ஆமா. ஏன்னா நாங்க ஒரு சில ஊர்ல வில்லு படிக்குமா மழை பெஞ்சா நல்ல காரியம் இது. என்னது? இது மழை சீசனா. அதானே. அம்மா பிறக்கும் போது மாறி மழையா பெய்தா பாத்தீங்களா? அதுதான் என் சந்தோஷம். சரி. அம்மா பார்வதி எப்படி வளர்ந்து வர பாருங்க. எப்படி வளர்ந்து வரா? ஒரு வயதா 2 வயதா மொத்தம் 3 வயதா அம்மாளுக்கு வயசு 4 வயசாச்சு. அம்மா
பாரதி படிக்காத பாட்டு கிடையாது, பாடாத பாட்டு கிடையாது, படிக்காத பாடமும் கிடையாது. சரி. அவளுக்கு வயசு எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு? பாரதி அம்மா 6 வயதாச்சு 7 வயதாச்சு. அம்மா பிறந்த யார் வாரா பாருங்க. யார் வாரா? அந்த தேவலோக பெண்கள் அம்மனை பார்க்க வருவா. அந்த தேவி அம்மனை பார்க்க வருவா. லட்சுமி அம்மா பாக்கா. சரி. அம்மா தான் புருஷனுக்கு தங்கச்சி பிள்ளையா போய் பிறந்திருக்கா. ஆமா. அவளை பார்க்க போக வேண்டும் என்று அம்மை வந்து பார்க்க. சரிதான். எல்லாரும் குன்று குறவள்ளி வந்து வெத்தலை பாக்கு கொடுக்கா. தெய்வ யானை வந்து அம்மன் பார்வதி அம்மனுடைய கொண்டையை வாரி பிடித்து கொடுக்க. சரி. அப்பதான் எல்லா தெய்வமும் தோழி பெண்களா மாறுதாங்க. அம்மையா ஏ தோழி பெண்களே என்ன எப்படி விளையாட மாட்டி? பார்வதி அம்மாளுக்கு விளையாட்டு முக்கியமான விளையாட்டு. அம்மா விளையாட மாட்டி கேட்கா பாருங்க. தோழி பெண்களை வாங்க விளையாடுவோம். தாய் பார்வதி அம்மா விளையாடுமா? விளையாடனா வாங்க விளையாடுறது நேரம் இல்ல. தாயான பார்வதி அம்மா விளையாட கூப்பிடுதா பாருங்க. தோழி பெண்கள் எப்படி விளையாடுதா பாருங்க. தன்னன்னாரினம் தன்னானே தனை தானனாரினம் தன்னானே தன்னாரினம் தன்னானே தன்னாரினம் தன்னானே தன்னாரினம் தன்னானே தன்னாரினம் தன்னானே தன்னாரினம் தன்னானே தன்னாரினம் தன்னானே. அப்படியே வாரமாச்சு. அப்படி பெண்கள் தயவு செய்து வாங்க. அம்மா விளையாடும் போது யாரும் உட்கார விடாது. அம்மாளுக்கு விளையாட போறோம். தானே தானாதினம் தன்னானே 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 தானாதினம் தன்னானே தானே தானாதினம் தன்னானே தானே தானாதினம் தன்னானோ தானே தானாதினம் தன்னானே தானே தானாதினம் தன்னானே. ஏ கும்மியடி பெண்ணே கும்மியடி உன்னர் கண்ணை கொள்ளையின கும்மியடி கொள்ளையின கும்மியடி மனது கையால் கும்மியடி மனது கையால் கும்மியடி கும்மியடி கிற கமரி பெண்டுக போனவோ போன்னு சொல்லியடி தானே தானாதினம் தன்னானே தானே தானாதினம் தன்னானே தானே தானாதினம் தன்னானோ தானே தானாதினம் தன்னானே தானே தானாதினம் தன்னானே. அம்மை பாரத பாருங்கம்மா ஆடி 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 வருகிற பார்வதி அம்மைக்கு ஆனந்த கோலம் பாருங்கம்மா தாதினம் 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 தன்னானே தானே தானாதினம் தன்னானோ தாதினம் தன்னானே தானே தானாதினம் தன்னானே. கும்பங்கொல்லுங்க கொடுங்கொல்லுங்க என்ன கும்பத்துக்கு பிள்ளை தங்கொல்லுங்க கும்பத்துக்கு பிள்ளை தங்கொல்லுங்க கும்பத்துக்கு பிள்ளை தங்கொல்லுங்க கும்பத்துக்கு பிள்ளை தங்கொல்லுங்க. முடிச்சு வாழ பார்வதி அம்மைக்கு பாடுங்க பாடிய ஒருவருவன் தாதினம் தன்னானே தானே தாதினம் தன்னானே ஆலே நகரி ஆலேலோ தாதினம் தன்னானே தானே தாதினம் தன்னானே. பிச்சு பட்டர்வத பாருங்கடி பிச்சு பிச்சு பட்டர்வத பாருங்கடி பட்டர்வதை பாருங்கடி பிச்சு பட்டர்வத பாருங்கடி பிச்சு பிச்சு பட்டர்வத பாருங்கடி பட்டர்வதை பாருங்கடி. பிச்சு போல பார்வதி அம்மைக்கு பட்டு வரிசைய பாருங்கம்மா தாதினம் தன்னானே தானே தாதினம் தன்னானோ தாதினம் தன்னானே தானே தாதினம் தன்னானே. வாராளா மறை வாராளா வடக்கரசுமே வாராளா வடக்கரசுமே வாராளா வடக்கரசுமே வாராளா வடக்கரசுமே வாராளா. ஆடி வருகிற பார்வதி அம்மைக்கு பாடுங்க பாடிய ஒருவருவன் தாதினம் தன்னானே தானே தாதினம் தன்னானே ஆலே நகரி ஆலேலோ ஆலே
பார்வதி அம்மைக்கு போடுமானிய உறவை பட்டி மாடி மேலே பந்தல் மேலே பட்டி மாடி மேலே பந்தல் மேலே பார்வதி அம்மைக்கு மக்களை காக்க போடுமானிய உறவை பார்வதி
பாருங்க. கதை முடிஞ்சு சாமக்கடைக்கு அப்புறமும் குவிமான் கொண்டு கும்மி உண்டு. பக்தர்கள் அமைதியாக உட்காருமாறு விழா கமிட்டியார் கேட்டுக்கொள்கிறார்கள். அம்மா பிறந்து விளையாண்டுட்டு இருக்க அம்மாவுக்கு கல்யாணத்தை நடத்தணும். கல்யாணம் முடிஞ்சு கும்மியும் கண்டிப்பா. பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பக்தர்கள் ஆங்காங்கே அமர்ந்து அம்மனுடைய கல்யாண காட்சியை பார்க்கணும். சரி, கோவிலிருந்து உதிரி புரிந்தா பக்தர்களுக்கு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீ அவனை வச்சு அங்க போட்டுறது அங்க தலையில படுக்க போறியா? போனடிக்க தூங்கினா பாருங்க. கஞ்சி குடியே காப்பி குடிக்க குடி குடி காப்பி. ஆமா காப்பி காப்பி கூட குடிக்க இருக்க மாட்டாங்க. கஞ்சி ஆமா காப்பி குடிக்காம குடிக்கிறது. தள்ளி வைங்க. இல்ல யாரோட துணி திருப்பி வைங்க. அங்க தள்ளி வைங்க. கனெக்ஷன் பண்ணி கொடுத்தா கையை வச்சுதான் बोर्ड नाले தாத்தா போகுது Thank you.
Parvati,
பாரதி வந்து பிறந்திருக்கா தோழி பெண்களோட கும்மி விளையாட. நம்ம அம்மா பார்வதிக்கு சக்தி அவதாரம். சரி, அவளுக்கு பிடிச்ச விளையாட்டு கும்மி விளையாட்டு. நம்ம பாடப்பட்டிருக்கிறது பெருமாள் கோயில். அன்னை சீதாலட்சுமிக்கு பிடிச்சது பந்தடித்து விளையாடக்கூடிய விளையாட்டு. சரி, அது ஞாயிற்றுக்கிழமை தானே. ஆமா, சீதை பிறக்கும் போது இப்படியாக பாரதி அம்மா பிறந்த நேரம். சரிதான், அவளுக்கு வயசு எத்தனை வயசாது பாருங்க. ஒரு வயதான் 2 வயதா ஆதிசக்தி பார்வதி. ஆமா, 6 நல்ல வயதாச்சு அன்போடு தான் வளர்ந்து வராள். 100 தான் வளர்ந்து வராள். 7 நல்ல வயதாச்சு 8 பாடம் படிப்பாளா. 8 பாடம் படிப்பாளா. 7 நல்ல வயதுமாச்சு 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 வயசுல பருவ பெண்ணா இருக்க பாருங்க. கொஞ்சம் கர்ணகாடு தங்கம் மாட்டுக்கு வழிபாரியா ராஜா கூப்பிடு. அம்மாள் பார்வதிக்கு வயசு 6 வயதாச்சு அன்பாக வளர்ந்து வருகிறார் என்றால் 7 வயதாச்சு ஈஸ்வரி பார்வதி அம்மாளுக்கு. அம்மாளுக்கு வயசு 8 வயசாச்சு. தேவலோகத்து பெண்கள்லாம் வந்து விளையாடுதாங்க பார்வதி அம்மா கூட. சரி தம்பி, கைலாசத்துல உள்ள தெய்வம் பூலோகத்துல உத்தரகோசம் ராமேஸ்வரம் மக்கள் அம்மா மீனவனுக்கு மகளா பிறந்திருக்காங்க. அம்மாவை பார்க்க தேவாதி தேவர்கள் பூலோகத்துக்கு வராங்க. அம்மா விளையாண்டு முடிச்சா பாருங்க, நம்ம பெருமாள் பொறுத்து பெண்கள் விளையாடுற மாதிரி அன்பாக சந்தோஷமாக விளையாடி முடிக்க. சரி, பார்வதிக்கு எத்தனை வயசாச்சு? 10 நல்ல வயசாச்சு. 10 வயசாச்சு. அம்மா பல கலைகளையும் படித்து வந்தார். பாரதி அம்மாளுக்கு தெரியாது எதுவும் இல்ல. ஆதி சக்தி உலக நாயகி உலகம்மாள் இல்லவா? ஏ தம்பி, நினைச்சுதான் நான் கேட்டேன். இதெல்லாம் விட்டுருங்க, இருக்குன்னு நினைச்சுதான் நான் கேட்டேன். சாமிகள் தலை வாங்கும். என் தாயான பாரதி அம்மாளுக்கு எத்தனை வயசாச்சு பாருங்க? 10 வயதாச்சு. பல கலைகளையும் தான் பிடித்தாள். அம்மா பாரதி அம்மாளுக்கு என்ன அவன் எப்படி வளர்ந்து வர பாருங்க. அவன் 11ஆம் வயதிலே வளர்ந்து வர காதலியா. 2ஆம் வயதிலே வளர்ந்து வர காதலியா. 2ஆம் வயதிலே பருவம் பெண்ணாய் இருந்தாள். 2ஆம் வயதிலே பருவம் பெண்ணாய் இருந்தாள். அம்மாளுக்கு வயசு 11 வயசு. அவளோடு பருவ பெண்ணா வளர்ந்து வருகிறாள். 12 வயதாச்சு பாரதி தாயாருக்கு. அழக சொல்லையா சொல்லினோம். ஆதி சக்தி பாரதி அம்மாள்
முகத்தோடு பார்வதி பருவ பெண்ணாக இருக்கிறார். அம்மா அழக சொல்லையா செய்யணும். பச்சை நல்ல பாட்டோடு பச்சைப்பட்டு கொடுத்துருக்க பார்வதி சக்திக்கு பிடிச்சப்பட்டு பச்சைப்பட்டு தான். அப்படியா ஏ தம்பி? அம்மா பச்சைப்பட்டு எடுத்து பட்டு பாவடை கட்டி இன்னும் என்னழகா பருவ பெண்ணா வளர்ந்து வர பாருங்க. நெத்தி சித்திலகம் விட்டா நெத்தி சித்திலகம் விட்டா நிலமையவா பருவ பெண்ணா இருக்க 7 நெத்தி இருட்ட பருவம் கர சிவந்த முகமா இருக்காரு. நெத்திக்கு திலகம் இட்டாள். அம்மா பார்வதி பருவ பெண்ணா இருக்கும் போது சும்மா இருந்தாரா? பச்சைப்பட்டு பல பலங்க பாவாட ரவிக்கு கலகலங்க கண்ணி பெண்ணால இருக்கா. பெண்ண பிள்ளையா மீனவன் குடும்பத்துல போய் பிறந்திருக்காளே. போய் மீன் பிடிக்கிற குடும்பத்துல பிறந்தா பிள்ளையோட கஷ்டப்பட்ட பிள்ளையா இருக்கும். சாதாரண பிள்ளையா கிடையாது. எப்பேற்பட்ட பிள்ளையவா? ஆயிரம் கண்ணோடையா அம்மையான பார்வதியா அதிக வேசம் செல்ல பிள்ளை கத்தரை நாயகனா கத்தரை அதிக வேசம் செல்ல பிள்ளை பார்வதி அதிகரசனுக்கு மகனா மீனவ குடும்பத்துல போய் பிறந்திருக்கான். பார்வதியை பார்க்க எத்தனை கோடி சனம் கூடி வருது பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம பெருமாள் கோயில வெள்ளிக்கிழமை முத நாள் படைக்கு கூட்டத்தை பாத்தியா? பாருங்க ஞாயிற்றுக்கிழமை பாக்குறத விட இன்னைக்கு அதிகமா கூட்டம் இருக்கு இல்லையா? இதே மாதிரி பார்வதி அம்மனை பாக்குறதுக்கு தேவலோகத்து பெண்கள் வராங்க. தேடி இன்னைக்கு பாருங்க, நானும் போனது கிடையாது. சரி, நம்மளும் கோயம்புத்தூர் மெட்ராஸ் வரைக்கும் வில்லு படிச்சுட்டு தான் இருக்கோம். ஐயா வாசல்ல கால வச்ச கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற நெல்லை முத்துமாரி இல்லாச்சு. இப்படி நம்ம போகாத ஊர் இல்லையா? நம்ம படிச்சுட்டு இருக்க கதை உலகத்துல நடந்த கதை. நீங்க இன்னைக்கு இந்த சிவனுடைய சக்தி பார்வதி கதையை பார்க்கணும்னா ராமேஸ்வரம் பக்கம் உத்தரகோச மங்கைக்கு போக அம்மா வந்து நின்று விளையாண்ட இடம். அந்த உத்தரகோச மங்கையில மார்கழி மாசம் ஆருத்ரா தரிசனம் சொல்லுவாங்க. அன்னைக்குதான் அங்க சிவனுக்கும் சக்திக்கு கல்யாண காட்சி நடக்குமா? அப்பேற்பட்ட உத்தரகோச மங்கை கடற்கரை மீனவனுக்கு மகளா பிறந்திருக்காரு. ஆத்த பரவர் மீனவர் குடும்பத்துல வந்து பிறந்திருக்காங்க. ஆக்க 10,000 கண்ணு வேணுமா பார்வதி அழகை பாருங்க. அம்மாளுக்கு வயசு எத்தனாச்சு பாருங்க? 15 வயது பருவமங்கை பார்வதிக்கு வயசு 15. ஒரு மணிக்கு அம்மாளுக்கு கல்யாணம் சொல்லியிருக்காங்க. அரை மணி நேரம் இருக்கு பாத்தியா? அம்மாளுக்கு வயசு 15 வயசாச்சு பாத்தீங்களா? பார்வதி அம்மா அவனுக்கு வயசு 18 வயசாவது பூத்து புஷ்பவதி ஆகிறாள். பார்வதி அழகுன அழகு அப்பேற்பட்ட அழகியா? எப்பேற்பட்டவா பார்வதி? பெண்ணுக்கு நம் பெண் அழகு, பெண்ணுக்கு நம் பெண் அழகு,
பார்வதியே பூத்திருக்காளே. அம்மா 18 வயசாய் மீனவ குடும்பத்துல இருந்தாலும் அம்மா என்ன அழகு இருக்கா பாருங்க. எம்மா பாரதிக்கு என்ன அழகு வருங்க. 3000 பொன் வேணுமா 3000 பொன் வேணுமா முகுதி அமைச்சே கல்வி 3000 பொன் வேணுமா முகுதி அமைச்சே கல்வி 3000 பொன் வேணுமா முகுதி அமைச்சே கல்லா 3000 வேணுமா முகுதி அமைச்சே கல்லா அங்கனங்கள் அங்கனங்கள் மண்வலையை மாட்டினா வலையை மாட்டினா ஐந்து கண்ட காப்புகளை போட்டானா அவ கங்கணங்கள் பொண்ணு வலையெல்லாம் மாட்டி வாங்க பாரதி. பூத்து புஷ்பைகளுக்கு ஆசாரம்ல ஐயா. அவையா காலுக்கு தங்க தோடுமிட்டால் பார்வதி அம்மை. சரி நெத்திக்கு திலகமிட்டால் அப்படி மூக்குத்தி கல்லு வைரக்கல்லு பதிக்க அப்படி ஆதிசக்தி பார்வதி அம்மா. 18 வயதாச்சு நமக்கு கல்யாணம் முடிக்க பருவம் வந்துருச்சு. அம்மா இப்படி நினைக்க கடலுக்குள்ள இருக்கக்கூடிய மகரமீனாகப்பட்ட வேல்முருகன் பார்த்தான். எப்படி நம்மள பிரிஞ்சாத்தனா அம்மாளுக்கு கல்யாணம் முடியும். அப்பனாகப்பட்டபடி வேல்முருகன் மகர மீனாக இருந்து கொண்டு என்ன செய்தான் பாருங்க. மகர மீனாக வடிவேல முருகனோ மீனாக வடிவேல் முருகனோ சூழ கடலையே சுத்தி கலக்குவான் கடலையே சுத்தி கலக்குவான் நாடைய சேட்டையும் செய்திட சேட்டையும் செய்ய பார்வதிக்கு கல்யாணமாக வேண்டி பார்வதிக்கு கல்யாணமாக வேண்டி அம்மா பார்வதிக்கு கல்யாணம் ஆகணும்னு முருகப்பெருமான் கடலுக்குள்ள சேட்டைய பண்றாரு. சேட்டை பண்ண ஆரம்பிச்சாரு. 18 வயசாச்சு. நம்ம கடலுக்குள்ள அமைதியா இருக்கக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. நம்ம சேட்டை பண்ணாதான் அம்மாளுக்கு கல்யாணம் முடியும், நம்ம கைலாசம் போக முடியும். வண்டாக வந்த வடிவேல் முருகன் மகரமீனாக கடலுக்குள்ள சேட்டை பண்ணதான் பாரதி அம்மா பாக்கா. சரி நம்ம புள்ள சேட்டை பண்ணானே, நம்ம அப்பா அதிகரசம் மீனுக்கு போனா மீனை பிடிக்க முடியல. என்னாச்சு பாருங்க, என்ன ஆச்சு? விளையாட்டை விளையாட்டையும் யாருக்கு கல்யாணம் ஆச்சுதான் பார்வதிக்கு கல்யாணம் ஆச்சுதான். பார்வதிக்கு கல்யாண நேரம் வந்துருச்சுன்னு முருகப்பெருமான் சுத்தி கலக்கம் பண்ணதாரு கடலுக்குள்ள. அதிகரச பூமான் பாக்காரு. என்ன செய்ய மக்களே, மக்களே உத்தரவாசம் மக்கள் எல்லாரும் வாங்க, எல்லாரும் மீன் பிடிக்க போவோம். அப்படியா மீன் பிடிக்க போறாங்க. தோணி படகை துடுப்பை எடுத்துட்டு சரி அங்க முருகப்பெருமான் அட்டகாசம் பண்ணக்கூடிய அட்டகாசம் யாரும் மீனை பிடிக்கல. மீனை பிடிக்கல. அப்பதான் சொல்லுதாங்க அதிகரசம் பண்ண எப்படி மண்ணில் உள்ள நாளும் மட்டும் கொய்பிலை தோமையா நாங்க மீன் பிடித்து வாழ வேண்டும் மகர மீன் பிடிக்க. மண்ணில் உள்ளோர் நாள் வரைக்கும் நாங்கள் குடிபிடித்து வந்தோம் இந்த கடலை நம்பி நம்பி. இந்த மகர மீன் வந்த நேரம் நாங்க மீன் பிடிக்கவும் இல்லை, குடும்பமும் கஞ்சி பிடிக்க வழி இல்லையே. அப்பதான் அதிகரசம் சொல்வானா, மீனவ மக்களே மக்களே எல்லாரும் கடலுக்குள்ள போய் யார் இந்த மகர மீனை பிடிக்க போறீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு சொல்ல போறேன். என்ன பரிசு? என்ன பரிசு தெரியுமா? மகர மீனை பிடிப்பவருக்கு மகர கேட்டி தானே மகர
நேரங்காலம் எப்படி வருது பாருங்க. 18 வயசாவது அதிகரசன் யாரு இந்த மகரம் மீனை அடப்பி பிடிக்கிற கடலுக்குள்ள போய் என் மகா பார்வதிய பரிசா கெட்டித்தாரங்க. பெண்ணுக்கு ஆசைப்பட்டு எத்தனை வீரர்கள் வராங்க பாருங்க. பாண்டிய நாட்டு மன்னன் வந்தோம் பிடிக்க முடியாது. பாண்டிய நாட்டு மன்னன் வர மீனை பிடிக்க முடியாதுப்பா. பெரிய இந்த மழைய அத்துட்டு போற மீனா இருக்கு. நமக்கு இது செட் ஆகுது. மீன் பிடிக்கிறாயா? பெரிய மீனா இருக்கு. உடுக்காரையா ஒண்ணுக்கு வரான் பிடிப்பானா? பிடிக்க மாட்டாரு. கொஞ்சம் இடம் முடியாத தள்ளிப்பாரு. தம்பி, உலகத்துல அனைவருமே மீன் பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தாங்க. மீனை பிடிக்க முடியல. மீனா இருக்குது. மீனா தானே பிடிக்க முடியும். முருகப்பெருமான்லாம் மீனா இருக்காரு. நம்ம அப்பா வந்து நம்மள பிடிக்கணும். இந்த வார்த்தை எங்க போது பாருங்க. கைலாசத்துக்கு இந்த அதிகரசனுடைய வார்த்தையை காதில் கேட்டு நந்தி தேவர் சொன்னாரு. சரி பகவானே, பாத்துட்டே இருக்காரியா? எதுக்கு பாக்குறது தெரிய மாட்டேங்குது. அழகா இருக்கீங்க. மீனை பிடிச்சா நல்லா பாரு. உமக்கு தான் மீனை பிடிக்கிறான்னு கேட்டீங்களா? மழை மீனை பிடிச்சா என் மழை பாரு உமக்கு கெட்டித்தாரு. மீனை பிடிக்க மாட்டாரு. தாலி கட்ட மாட்டாரு. சிவன் தானே பிடிக்க முடியும். சிவபெருமான் வருகிறார். நந்தி தேவர் வாக்கு கொடுக்க நம்ம இப்படி கழுத்துல பாம்பு சடமுடி நிலா பிறைய போட்டு போனோம்னா மக்கள் வந்து சிவபெருமானு கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம ஒரு வேஷம் போட்டு போனோம். எப்படி போகணும்? பார்வதி அம்மாவை கல்யாணம் பண்ணணும்னா சிவபெருமான் தெய்வமா போகக்கூடாது. என் சாட்சியாரி சங்கரனார் என்ன வடிவம் கொண்டு வருகிறார். அவர் பண்டாரமா வடிவம் கொண்டு நம்ம கோயில வந்து பரமசிவம் வந்து நல்ல பண்டார வேஷத்துல காவி வேட்டி விடுத்தா சிவபெருமான் ஆடுவாரு. ஏன் அப்படி ஆடுவாரு? சிவனுக்கு காவி வேட்டி விடுத்து கொடுத்தாங்க. அவர் பார்வதியை கல்யாணம் முடிக்கிறதுக்கு கைலாசத்துல இருந்து பண்டார வேஷம் போட்டு வந்திருக்காரு. மைக் செட்டுக்காக கொண்டு பிளக் போடு. அதான் நம்ம மக்களுடைய அன்பு. கண்டிப்பா மாட்டி வைங்க. கல்யாண பாரதியை கல்யாணம் முடிப்பதற்காக ஆண்டவன் சிவபெருமான் பண்டார வடிவம் கொண்டு காவி வேட்டி சரசு வேட்டி கட்டி கொண்டு வருகிறாரா. ஆண்டவன் சிவபெருமான் ஆதிசக்தியை மணப்பதற்கு தலையில ஒரு தலப்பா கேட்டு பண்டாரமா சிவபெருமான் வாராரு. இல்லையா எல்லாத்தனை இட்லி அங்கிட்டு வந்தா உனக்கு என்ன செய்யுது? அப்படியா? பண்டார கோலமண்ட பரமசிவன் பூலோகத்திற்கு பார்வை மணக்க வருகிறார் பாருங்க. அதிகரச கோட்டைக்கு கடற்கரையில் நிக்காரு. என்ன இன்னைக்கு இந்த ஊர்ல ஒரே கூட்டமா இருக்கு? என்ன கூட்டமா இருக்கீங்க? எல்லாம் இப்படி கூட்டமா இருக்காங்க. இல்லையே, கடற்கரை ஓரமாலாம் இருக்காங்க. யாரு பார்த்த ஊர் தலைவரு? இவரா? அதிகரசா? கண்டு காணாம போறாரு. எதுக்குப்பா அந்த ஊர்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு? பண்டாரம் எங்க தேடி வாரிரு. நான் பிறந்த இடம் கைலாசம். பார்வதியை மணப்பதற்கு நான் உத்தரகோசம் அங்கேக்கு வந்திருக்கேன். பரமசிவம் பண்டார கோலமிட்டு அப்பதான் சொன்னாரு அதிரசம் அண்ணன், மகர மீனை பிடிப்பவருக்கு என் மகளை மனமுடித்து தாரேன் பரிசாக. வீடு போப்பாங்க நீரையா மீன் பிடிக்க போயிரு. ஒரு வாரமா கிடைக்கும். அப்பந்தான் பார்வதி அம்மா சொல்லுதா கிழட்டு பண்டாரமா மீன் பிடிக்க போறாரு. பார்வதி அம்மை எப்படி அழுகிறாள் பாருங்க. 18 வயசாச்சு. நான்
பருவம் அங்க பார்வதியா இருக்கேனே ஆண்டி பண்டாரத்துக்கான கல்யாணம் பண்ணணும் பண்டாரம் ஆதி வேட்டி பண்டாரத்துக்கு அம்மா கொல்லிச்சதும் இன்னைக்கு வரைக்கா ஆண்டி பண்டாரத்துக்கா மாளிகையில தங்கி இருந்ததும் இந்த வரிசைய பாரதி அழகா இருக்க வந்துருவாங்க வரிசை நான் பிடிக்கணும் வாராங்க எல்லாரும் பண்டாரம் உள்ள போறங்காரு அடியரசன் சொல்லுதான் பண்டாரத்துக்கா ஏமகா பார்வை இருக்கா பண்டாரம் ஏசப்பட்ட பண்டாரம் கிடையாது நான் கையிலேயே வாண்ட ஆதி சிவன் பண்டாரமா வந்திருக்கேன் சொன்னாரா சிவன் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கல்ல ஆதி கரைக்கண்ட சிவபெருமான் என்ன பண்ணாரு பாருங்க என்ன செய்தார் அவருக்கு தகுந்த மாதிரி சிவபெருமான் உருவத்தை மாத்துறாரு என்ன பண்ணாரு பாருங்க என்ன பண்ணாரு சந்திரனை தோணியாக்கி மலைகளை மாற்றுவாரா கடல் கரையில தம்பி வாயு பகவான் அங்க தென்றல் காத்த வீசுதாரு யார் அருளால சிவன் அருளால நம்ம கோயிலுக்குள்ள பெருமாளுக்கு வலது பக்கமா சிவலிங்கம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் சிவபெருமான் அப்படியா சிவபெருமான் அழகாகவே அங்கே பண்டார வேஷமாக்கி தன்னுடைய சந்திரனை தோணியாக மாற்றுவாராம் சரி தோணியாக மாற்றிக்கொண்டு இன்னும் சிவபெருமான் என்ன பண்றாரு பாருங்க அங்கே அழகுடைய சிவபெருமான் நீரை பிடிப்பதற்காக வீச்சு வளைய தனக்குள்ள வீசுவாராம் வீச்சு வளைகளை தனக்குள்ள வீசுவாராம் திறந்ததுக்கு அப்புறம் எத்திப்போம் சரி எப்படி 1/4 மணி நேரம் மேல ஆகும் அம்மாளுக்கு கல்யாணம் முடிக்க சரி 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 அம்மாளுக்கு கல்யாணம் முடிய போது சிவபெருமான் தோணியாக்கி சரி அழகுடைய வாயு புத்திரனை தென்றல் வீச பெருத்த மழையா பெய்துக்கிட்டு நம்ம பெருமாள் மேல மழை பெய்யுது பாத்தீங்களா கடலுக்குள்ள புயலும் மழைமா பெய்யுது சிவபெருமான் பார்த்தாரு நன்றி நீர்தாயா துடுப்பா இருக்கணும் எனக்கு முன்னாடி வாரம்னு படகுல ஏறாரு சிவபெருமான் தன்னுடைய வளைய வீசுதாரு அது என்ன பண்ணாரு பாருங்க என்ன பண்ணாரு வைரவநாதனை சிவபெருமான் வளைய வீசுதாரு
நம்ம அப்பா தான் வந்துட்டாரு கடலுக்குள்ள. அப்பா வந்துட்டாரு. ஒரே பெருமான் மகர மீனாக இருந்து என்ன செய்தார் பாருங்க. என்ன செய்தார்? தகப்பனிட்ட வாழைக்குள்ளே மகன் வந்து தலை கொடுக்க, மகன் வந்து தலை கொடுக்க, தகப்பனிட்ட வாழைக்குள்ளே மகன் வந்து தலை கொடுக்க, மகன் வந்து தலை கொடுக்க, ஆயாருக்கு கல்யாணம் ஆற்றிருந்து குறவை மாற, அதிலிருந்து குறை மாற. அவருடைய அம்மாள் பார்வதிக்கு கல்யாணமாக போகனே. ஆமையா, அப்பா சிவபெருமான் வலை வீச, வலை வீச, தகப்பனிட்ட வலைக்குள்ளே மகன் வந்து தலை மாட்ட, தலை கொடுக்க. சிவபெருமான் அழகாகவே வலை வீச, ஆமையா, முருகப்பெருமான் வலைக்குள்ளே வந்து மாட்டிக்கொண்டார். சரி. எடுத்துட்டு 6 மீனை எடுத்துக்கிட்டு ஆமா, கரைக்கு வந்தாச்சு. வந்தாச்சு. இந்த பண்டாரம் தான் மீனை பிடிச்சிருக்கு. இந்த பண்டாரம் வந்துட்டாரு. ஐயோ, இந்த பண்டாரம் பிடிச்சிட்டாரு. இந்த பண்டாரத்துக்கு பாரதியை கட்டி கொடுக்கிறோமே, சொன்ன வாக்கை காப்பாத்தணும். காப்பாத்தணும். அப்ப நம்ம ஒண்ணும் பண்ண கூடாது. ஆமா, இவருக்கே நம்ம மாலமனம் பிடிக்கணும். பாரதி அம்மால சரி. பெண்ண எங்க ஐயா? பெண்ணா மாறி இருக்கா? அவ வீட்டுல உட்கார்ந்துருக்கா. ஆமா. பாரதி அம்மா அழைச்சிட்டு வாங்க. சரி. நான் பண்டாரம் பரமசிவனுக்கு கல்யாணத்தை முடிக்கணும். முடிச்சிருவோம். மகரமீனை ஆகப்பட்ட முருக பெருமானை மாய வலையிலே சிக்கிக் கொண்டார். முருகப்பெருமான் சிக்கிக் கொள்ள, சரி. மாப்பிள்ளையாக பண்டாரத்தை அலங்கரிக்க, ஆமையா, சிவபெருமான் காவி வேட்டியோடு, சரி. திருப்பெரம்போடு, திருப்பெரும்போடு, அழகோடு அதிரசன் படத்தை அமர்ந்திருக்கு. ஆமா. பார்வையம்மன் கண்ணி பிணையமா வா, ஆமா, உனக்கு புருஷன் ரெடி ஆயிட்டான். புருஷன் ரெடி. இதை கேட்டு பண்டாரம் தான் உனக்கு புருஷன். நம்ம புருஷன். இவன் தான் உனக்கு மீனை பிடிச்சிருக்காமா, ஆமா, அவனை அலங்காரம் பண்ணுவோம். அப்படியா? பார்வதி அம்மனை எப்படி அலங்காரம் பண்ணுறாரு பாருங்க. எப்படி பண்ணுறா? அவன் பட்டுக்கு தான் பட்டு அப்படியே பார்வதியா, பட்டு கட்டி நல்ல மனவரையை கூட்டிக்கொண்டு, ஆமையா, இப்படியாக பாரதமணி அலங்காரம் பண்ண. ஆமா, அப்ப பாரதி அம்மானாகப்பட்டவள் சரி. பெண்ணாக அலங்காரம் பண்ணிச்சு. பண்ணியாச்சு. அவ என்ன அலங்காரம்டா? அது பட்டு சேலை கட்டி, கட்டி, பட்டு ரவிக்கை பாவனை தானுடுத்தி, தானுடுத்தி, வண்ண வண்ண பூக்களை சுடிக்கொண்டு, ஆமா. பாரதி அம்மார மன பெண்ணாக அலங்காரம் பண்ணிட்டு இருக்கு. சரி. அப்படியே அழகா பாரதி அம்மன் மனக்கோலமாக இருக்கு. அப்படி இருக்க. அன்பான பக்தர்கள் தன்னுடைய கரங்களில் இருக்கக்கூடிய பூவை ரெடியாக வைத்துக் கொள்ளவும். ஆமா. அம்மாளுக்கு தாலி கட்டும் போது சரி. பக்தர்கள் தெய்வத்தை நினைத்து இந்த இடத்துல பூமாரி மழை பொழிங்க. ஆமையா, இதுதான் சாக்கு போக்குன்னு யாரு மேல எரிஞ்சிடாதீங்க. எரிஞ்சிடாதீங்க. நின்ன இடத்துல போடுங்க. அப்படியே போடுங்க. என் தாயான பாரதி அம்மா அலங்காரம் பண்ணிக்கண்டு பண்ணிக்கொண்டு, மாப்பிள்ளையாக பண்டாரம் பரமசிவன் அமர, மாப்பிள்ளையார், பெண்ணாக இந்த பார்வதி அமர, ஆமா, பார்வதி அம்மனுக்கு அனைத்து அம்மன்மார்களுமாக வந்து அழகாக தாலி கட்டுதல் வைக்கிறாங்க. வைக்கிறாங்க. அனைவருமாக வந்து கூடி நிற்க, கூடி நிற்க, மனவரையிலே கோலமாகி சிவன் சக்தி அமர்ந்தார்கள். சரி. ஊர்ல எல்லாரும் பேசினாங்க. எல்லாரும் பேசிட்டாங்க. வாய்ந்த பண்டாரத்துக்கு போய் நம்ம மகளை கட்டி வைக்காம அதிகரசன் இப்படியாக வைக்கணும். எத்தனை வருஷமா புள்ள இல்லாம இருந்தா இப்போ வந்து புள்ள வந்து பண்டாரத்தை கட்டி வைக்காங்க. கிழவனுக்கு கட்டிட்டாங்க. பரமசிவனு தெரியாதுல்ல மக்களுக்கு. ஆமையா. பார்வதி அம்மனை எப்படி அழகராக என்று மாங்கல்யத்தை பூசுவாரா? எப்படி ஐயா? தாயான பார்வதி அம்மா அதிகரச பட்டணத்திலே நாளான நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில ஆடி மாசம் முத வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் உறவுனதிலே சத்திரிய குல சான்றோர்கள் நாடாருடைய கோட்டையிலே அண்ணன் ராமருடைய வாசல்ல பார்வதிக்கு கல்யாணம் நடக்கு பாருங்க. என் தாயான பார்வதிக்கு ஆதிசக்தி பார்வதிக்கு திருக்கல்யாணம் நடக்க போது அம்மனாகப்பட்ட ஆதி அம்மை உமையவளுக்கு சிவனார் எப்படி திருமாங்கல்யம் கட்டுவாரா? படிக்கும் போது பெண்கள் துறவ போட்டு நல்ல அன்போடு பாசத்தோடு தெய்வத்தை நினைச்சு பூமாரி மழை பொழியணும். அங்க சிவனார் மேலே திருமாங்கல்யத்தை எடுக்க நாராயண கடவுள் முன்னடக்க பார்வதி அம்மனுக்கு எப்படி கல்யாணக்கு சிவனே தன்னே தன்னே சொல்லி
அன்போடு அழைக்கிறார்கள். சுவாமிக்கு பூஜை நடப்பதனாலே மேலம் வாசிக்கும் கலைஞர்கள் எங்கிருந்தாலும் கோயிலுக்கு வரும்படியாக விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள். சரி, நல்ல என்று